ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு டாபிக் என்னன்னா எக்ஸிமா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோமியோபதியில் ஏதாவது ஸ்கோப் இருக்கா, ஹோமியோபதினால இதை ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. ஸோ ஹோமியோபதினால என்ன பண்ண முடியும் அப்படின்றதுக்கான கேஸ் எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு நான் காமிக்க போகிறேன். ஸோ நம்ம கிட்ட வந்து ஒரு 4 years ஓல்டு ஃபீமேல் சைல்டு வந்தாங்க. ஆல்ரெடி வந்து அவங்க அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, அதர் சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ் எடுத்தும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கல. ஸோ நம்ம வந்து ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் கொடுத்தது மூலியமா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 monthலேயே 70% இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சது. வித்தின் 2 monthsல ஃபுல்லாகவே சரியாயிடுச்சு. ஸோ ஆஃப்டர் 9 months ஆகுது அவங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டாப் பண்ணி. இப்போ வரைக்குமே நான் பேஷண்ட்டோட டச்சில் தான் இருக்கேன். அவங்களுக்கு எந்த ஒரு ரிகரன்ஸும் இல்லை, திருப்பி அவங்க ஸ்கின்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஷீ இஸ் டூயிங் வெல். ஸோ அவங்களோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கான பிக்சரையும் நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கோ இல்லை வேற யாருக்கோ வந்து இந்த கம்ப்ளைண்ட் இருக்குன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க ஹோமியோபதிக் டாக்டரை போய் பார்க்கலாம், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். தேங்க்யூ.